24 hours சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.0 விக்ரம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து 3000 வருது. கோயம்புத்தூர் தான் இதனுடைய மேனுஃபேக்சரிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி சுவிட்சு உள்ளே கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஓவர்லோட் வந்தாலும் ட்ரிப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம உள்ளே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், வெளியிலே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது 2-3 ஹவர்ஸ் நீங்கள் சுவிட்ச் போட்டு தண்ணி ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டா கூட இது ஹீட் ஆகாது, மெல்ட் ஆகாது, உருகாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இது அட்வான்ஸ் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ஹீட்டர் வந்து நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 1000 ருபீஸில் வாங்கியிருந்தேங்க, அது அடிக்கடிக்கு போயிடும். ஸோ இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக வந்து நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஹீட்டர். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, 10 இயர்ஸ் வந்து சர்வீஸும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உப்பு தண்ணிக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உப்பு தண்ணி பட்டதுனால அது சீக்கிரம் போயிடும். இது அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் இதை டைரெக்டாக வெளியேருந்து பார்த்துக்கலாம், ஏதாவது உப்பு இருக்கான்னு. உப்பு இருந்தாலும் அதை கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் கேப்பை போட்டுக்கலாம். ஸோ உப்பு தண்ணிக்கும், ரெண்டாவது ஓவர்லோடு இது மாதிரிலாம் வந்தாங்கன்னா ட்ரிப் ஆகிறதுக்கு எம்சிபி சுவிட்சிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தான நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஷார்ட் டூல்ஸ் கிட்டு. இது இன்புட்டு, இது அவுட்புட் ஓஸு. இது வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. கேபிளாக நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் மெட்டீரியல். நம்ம பார்க்குறது வந்து வாட்டர் ஹீட்டர். அதாவது கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் வந்து நம்பர் 1 பிராண்டு. அதாவது விக்ரம் 2.0 பென்னா 2.0. அதாவது உள்ளங்கிறது அப்படியே தெரியும். உப்பு தண்ணி எதனா உப்பு கட்டியிருந்தா கூட இல்லை அப்படியே பார்த்துக்கலாம். இது கலந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக ஓவர்லோட் வந்தால் ட்ரிப் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. 20 ஆம்ஸ் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வெளியே வந்து ஆஃப் பண்ண தேவையில்லை, உள்ளேருந்தே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓவர்லோடு ஏதாவது சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம், ஷாக் அடிக்குது, இல்லை வேறு எதனா ப்ராப்ளம்னா இது சடனாக வந்து எம்சிபி வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து என் மச்சான் ஸ்டேட்டுக்கு வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 2 ஹவர் பக்கம் இது என்ன பண்ணால் தெரியாமல் ஆன்லேயே விட்டுட்டான். ஆனால் இது வந்து எதுவுமே ஆகலை. ஸோ ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இந்த எம்சிபி வந்து ஆஃப் ஆகிடும். அதனால இது கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். அதே இந்த 1000 ரூபா 2000 ரூபாய் நீங்கள் வாங்கினீங்கன்னா எதாவது சுவிட்சு போட்டுட்டிங்கன்னா என்னாகும், இதெல்லாம் உருகி கீழே ஊற்றிடும் ஹீட் ஆகி. ஆனால் இது வந்து அது மாதிரி ஆகாது. அதாவது இது வந்து பென்னர் மிஸ்டர் ஷார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி தண்ணி வரும்னா, இது ப்ளக்கை போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் பைப்புலேருந்து வர தண்ணி வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஓசு என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வருது. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2000 ரூபா 1000 ரூபாயில் வாங்குவோங்க. அது சீக்கிரம் போயிடும். 1 இயர் தான் அந்த மாதிரி வந்து அவுட்லெட் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ் வெளியே
ஓஸில் வந்து டேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறது. கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து வீக்கா 24 hours வந்து உங்களுக்கு ஹீட் வாட்டர் கிடச்சி காக்கா கூக்கா காக்கா கூக்கா என்ன சைனீஸ்லாம் பேசுகிறேன். சைனா போயிட்டு வந்தியா? இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கேனாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஓர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேங்க. இப்போ இன்னொரு ரோஸ் இதை நீங்கள் வந்து டேபில் கனெக்ட் பண்ணி டேப் ஆன் பண்ணி விட்டால் புஷ்ஷுன்னு இது உள்ள போயிட்டு இது வெளியே வந்துடும். சூடாக வரும் எனி டைம் தண்ணி. 3000 இந்த வாட்டர் ஹீட்டரு. ஓகேங்களா? 1 year வாரண்டி. இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கட் பண்ணிட்டா? கட்டிங் கிடையாது. இப்போ வந்து ஹீட்ரு கட் பண்ணியாச்சு. இது வந்து பயங்கர ரேட்டு. சுவிட்சு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம். க்ரீன் லைட் எரியும். சப்போஸ் ஏதாவது இது ஓவர்லோட் ஆனால் ட்ரிப்பு ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. கையை சொல்லுது. இவ்வளோ கம்மியாக வச்சிங்கன்னா பயங்கர ஹீட்டு வரும் தண்ணி. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இவ்வளோ வச்சுக்கிட்டா நல்லா மீடியமான ஹீட் இருக்குது.